சென்ற வகுப்புல ஞான சம்பந்தர் இறுதியாக சென்ற தலத்துல பொங்கு நூல் என தொடங்கக்கூடிய காந்தார பண்ணில் அமைந்த பதிகம் என்ற ஒன்றினை பாடினார் அப்படின்னு பார்த்தோம். அதாவது அந்த திருநாகேஸ்வரம் என்ற தலத்துல அவர் சென்று பாடியது 4 அல்ல 5 பதிகங்கள். அதுல இவர் சொல்லக்கூடியது ஓடே கலன் என்கின்றதும் பொங்கு நூல் என்று சொல்லுவதற்கு உரியதாகிய பதிகமும் தான். அதுதான் போன வகுப்புல இறுதியாக நாம பார்த்தது. என்ன? பரவு செந்தமிழ் பதிகம் பாடி அமர்ந்து அப்பதியில் விரவுவார் திருப்பதிகம் பல பாடி. பலவாகிய பதிகங்களை அங்கு பாடி அருளினார் ஞான சம்பந்தர். வெண்மதியோடு அரவு சடைக்கு அணிந்தவர், பிறைச்சந்திரனையும் பாம்பினையும் தனது சடாமுடியிலே தரித்தவராகிய அந்த திரு நாகேஸ்வரத்தில் எழுந்து அருளி இருக்கக்கூடிய சிவன் மீது தாழ் போற்றி அவரினது திருவடிகளை போற்றி ஆர்வத்தால் அந்த இறைவனை வணங்க வேண்டும் என்ற முழுமையுமான ஈடுபாட்டினால் உறவு திரு தொண்டருடன் பணிந்தேத்தி உரையினாள். அந்த தலத்துல இறைவனை வணங்கி தன் உடன் வந்த அடியார்களோடு சில நாள் அங்கு தங்கினார். இதை சொல்லுவதற்குத்தான் நான் முன்பே சொன்னேன், தயவு செய்து வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் அந்த ஊரை சென்று பாருங்கள். அந்த ஊரினது சூழல் இன்னமும் மாறல. அந்த ஊரினது அந்த சூழலை பார்த்த மாத்திரத்திலேயே அங்கு சில நாள் தங்கலாம் என்ற ஆர்வம் எல்லோருக்கும் ஏற்படும். இந்த காலத்திலேயே எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் உண்டுன்னு தெரியாது. கோபிநாத்துக்கு இருந்திருக்கலாம், தீபாக்கும் கிடைச்சிருக்கலாம். ஏன்னா சென்னை வாழ் டான்சர்ஸ் பல பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஆண்டுதோறும் தென்னாங்கூர்ல நடக்கக்கூடிய அந்த நாட்டியத்திற்கு உண்டான பயிற்சி முகாம்ல அந்த ஊர்ல போய் தங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்கள் அந்த ஊரினது இயற்கை அழகும் அதற்கு இணையாக அங்கு இருக்கக்கூடிய கோவிலிலே எழுந்தருளி உள்ள பெருமாளினுடைய திருவழகும் பார்த்தீர்கள் என்றால் அங்கு நீங்கள்லாம் சென்று 2 நாள் தங்கலாம். அப்படின்னா ஒரு 4-5 நாள் கூட தங்கிட்டு வரக்கூடிய அளவினுக்கு மிக அற்புதமான தலத்தை பார்க்கலாம். வயல்வெளிகளுக்கு நடுவுல அந்த ஊர். அங்க எல்லோருக்கும் தங்குவதற்கு உண்டான இருப்பிடம் இருக்கு. அந்த இருப்பிடத்தை விட்டு வெளியே வந்தா அதிகாலை பொழுதுல அந்த வயல்களினுடைய ரம்மியமான காட்சி, பறவைகளினது அனைத்து ஆனந்த ஒலிகள், அதோடு அந்த கோவிலுக்கு சென்று ஒன்று அந்த விட்டலாக இருக்கக்கூடிய பெருமாள் பாண்டுரங்கனையும் தரிசிக்கலாம். நின்ற சீர் வண்ணனாக இருக்கக்கூடிய திருப்பதி தலத்தில் எழுந்தருளியில் உள்ளது போல எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த வெங்கடாஜலபதியும் தரிசிக்கலாம். அந்த ஊரினது அமைப்பு அவ்வளவு அழகா இருக்கும். அழகான கோச்சாலைகள் சென்று அனுபவித்தவர்களுக்கு தெரியும். என்றால் இங்கு இருக்கக்கூடியவர்கள் சென்று இருக்கலாம், இல்ல வாய்ப்பு பெற வேண்டும் என்றால் சென்று போய் பார்க்கலாம். காலையில இங்க கிளம்பினாக்க ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள 2 மணி நேரத்துக்குள்ள போயிடலாம். பந்தவாசிக்கு முன்பு 6 கிலோமீட்டர்ல வலதுகை பக்கம் அந்த ஊருக்குள்ள போனோம். அழகானதொரு ஊர். இந்த காலத்திலேயே அப்படிப்பட்ட அழகானதோர் ஊராக பராமரிக்க முடியும் என்றால் சம்பந்தர் வாழ்ந்த காலத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மக்கள் மனதிலே எல்லா விதமான சிந்தனையும் திருத்த முறை இருந்த காலம். கோவிலை சார்ந்த பகுதிகளை எல்லாம் தூய்மையோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அடிப்படையான சிந்தனையிலும் செயலிலும் காட்டிய காலம் இது. அதனால அந்த தலம் எப்படி இருக்கும்னு இப்பொழுது கற்பனை செய்து பார்த்தாலும் இன்று எப்படி இருக்கிறதோ அதனை காட்டிலும் பன்மடங்கு அழகாக இருந்திருக்கலாம். ஆனால் திருநாகேஸ்வரம் இன்றும் மிக அழகாக இருக்கக்கூடிய தலம். போய் பார்க்கணும். அந்த தலத்துல பல பதிகங்களை பாடினார். என்னென்ன பதினாக்க, தோடோர் என்று தொடங்கக்கூடிய குறிஞ்சி பண்ணில் அமைந்த பதிகம் 1, மருந்து அவன் என்று சொல்லக்கூடிய
பதிகம் வியாழ குறிஞ்சியில பாடியிருக்கார். நடை மறு என்று தொடக்கக்கூடிய மற்றொரு பதிகம், அதுவும் வியாழ குறிஞ்சி. விரி தரு என்று சொல்லக்கூடிய மூன்றாவது பதிகம், அதுவும் வியாழ குறிஞ்சி. ஆகவே 3 வியாழ குறிஞ்சி, காந்தாரத்தில் 1, குறிஞ்சியில் 1 ஆக 5 பதிகங்களை அங்கு பாடியிருக்கிறார். அதெல்லாம் அந்த ஊர் செய்த பாக்கியம்னு தான் சொல்லணும். நான் சில தலங்கள்ல அவர் பாடினது கிடைக்கல, சில தலங்கள்ல இருந்து பலவிதமான பதிகங்களை பாடியிருக்கார். அத்துணை பதிகங்களும் கிடைத்திருக்கின்றன. ஆச்சரியம் என்னவென்றால் சீர்காழியில் அவர் பாடின அத்தனை பதிகமும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுலதான் பல்வேறு புதிய சாதனைகளை செய்ததை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அத்துணை பதிகங்களும் கிடைத்திருப்பதுதான் ஆச்சரியம் சீர்காழியில. இப்ப சீர்காழியில் இருந்தவர்கள்லாம் முறையா அதை பாதுகாத்திருக்கிறார். அதனால இந்த நாகேஸ்வரத்துல இந்த 5 பதிகங்களையும் பாடி சில நாள் அங்கு தங்கினார். தங்கியதன் பின் மருங்கு உள நற்பதிகள் பல பணிந்து நதிக்கரை போய் குரங்காடு துறை அணைந்து குழகனார் குறை கழல்கள் பெருங்காதலால் பணிந்து பேணிய இன்னிசை பெருக கலைநூல் திருப்பதிகம் அருள் செய்து பரவினார். நாகேஸ்வரத்தை அடுத்து இவர் வந்தது இடைமருதூர். இடைமருதூருக்கு அப்புறம் அவர் வந்திருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னாக்க குரங்காடு துறை. இந்த காலத்துல இந்த ஊருக்கெல்லாம் ஏன் அப்படி பெயரிட்டார்கள்னாக்க இயற்கையோடு ஒன்றிய பெயராக அவர்கள் வைத்திருப்பதை பார்க்கலாம். ஏற்கனவே இதை பற்றி விவாதித்திருக்கிறோம். பழைய காலங்கள்ல ஒரு ஊரின் கண் இருக்கக்கூடிய இயற்கை வளத்தை ஒட்டிதான் அங்கு பெயரிடப்படும். அங்கு இருக்கக்கூடிய மரங்கள் எது மிகுதியோ அந்த மரங்களை கொண்டு அந்த ஊருக்கு பெயரிடும் வழக்கம் இருந்திருக்கிறது. அது எளிது நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். தில்லை என்பது மரத்தின் பெயர் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது தொல்காப்பியர் காலத்திலேயே அந்த மரம் வழக்கில் இருந்திருக்கிறது. அதே போல நீங்கள் எல்லா ஊர்களையும் பாருங்கள். நெல்லை என்பது திருநெல்வேலியினால் வந்தது. நெல்லையே வேலியாக உடைய நிலையிலே இறைவனே வந்து அதனை வேலியிட்டு காப்பாற்றி இருக்கிறார். அதே போல எல்லா தலங்களையும் சற்று யோசித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கு இருக்கக்கூடிய இயற்கை, அதன் மூலமாக பெறப்பட்ட மரம், அவைகளின் மிகுதி கருதி ஊருக்கு பெயரிடப்பட்டது. அதனால இங்க குரங்குகள் மிக்க இருக்கக்கூடிய பகுதி குரங்கு ஆடுதுறை. அப்படி ஒரு புராண குறிப்பு, மற்றொரு புராண குறிப்பும் இருக்கு, பார்க்கலாம். மருங்கு உள நற்பதிகள் பல பணிந்து, இடைமருதூரை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தலங்களுக்கு சென்று வணங்கி வழிபாடு செய்து நதிக்கரை போய், நதிக்கரை காவிரி நதிக்கரையின் ஓரமாக சென்று குரங்காடு துறை அணைந்து, குரங்காடு தென் குரங்காடு துறைன்னு ஒரு ஊரு, அந்த ஊரினுக்கு சென்று குழகனார் குறை கழல்கள். குழகனார் அப்படின்னு சொன்னா இளமையோடு இருப்பவன், ஏனென்றால் பிறவா பெரியோன் அவன். குழகன்னு பேர் அவனுக்கு. குழகனார் குறை கழல்கள், ஒலிக்க கூடிய கழல்களை அணிந்த சிவபிரானினுடைய திருவடியை பெருங்காதலால் பணிந்து, பெருக்கெடுக்க கூடிய பெரியதோர் அன்பினால் அந்த இறைவனை பணிந்து பேணிய இன்னிசை பெருக, இனிமையான இசையோடு எல்லாமாக சேர்ந்து ஆரவாரம் செய்ய கலைநூல் திருப்பதிகம் அருள் செய்து பரவினார். அந்த ஊர்ல பரவக்கெடும் என தொடங்கும் இந்தள பண்ணில் அமைந்த பதிகத்தை பாடினார். மருங்குள்ள பல பதிகளுக்கு சென்று பாடினார் என்பதினால குரங்காடுதுறை பதிகம் 1 தான் கிடைத்திருக்கிறது. ஏனைய பிற பதிகளுக்கு சென்று அவர் பாடின பதிகங்கள் கிடைக்கல. ஆகவே பரவக்கெடும் என்று சொல்லி தொடங்கக்கூடிய இந்தள பண்ணில் அமைந்த தென் குரங்காடு துறையில் உள்ள இறைவனை பாராட்டினார். அடுத்து அங்கிருந்து எங்கு செல்லுகிறார்னா, அம்மலர்த்தடம் பதி பணிந்து அகன்று போந்து அருகு கைமலர்
களத்து இறை வர்த்தம் மலர் களத்து இறைவர்த்தம் கோயில்கள் வணங்கி நம் மலர் துயர் தீர்க்க வந்தருளிய ஞான செம்மலா திரு ஆவடு துறையினை சேர்ந்தார். இதெல்லாம் இந்த ஊரை பற்றியெல்லாம் சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். ஆவடு துறை அற்புதமான ஊர். இன்றைக்கு நாம அந்த ஊரை சென்று பார்த்தீர்கள் என்றால் திரு ஆவடுதுறை என்பது திருவடுவாதுறைன்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். திரு ஆவடுதுறை அந்த துறையில போய் பார்த்தீர்கள் என்றால் என்ன அழகுனாக்க, ஒன்று கோவில் அழகு, மற்றொன்று அந்த திருவாடுதுறையிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் நடந்தே சென்று விடலாம். சூரியனார் கோவில் இருக்கு, அற்புதமான கோவில். அங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நடந்தீர்கள் என்றால் திரு கஞ்சனூர் வரலாம். சுக்கிரன் சிவனை வழிபட்ட தலம், அதுவும் மிகப்பெரிய கோவில். இப்பெல்லாம் அங்க தங்குதற்கு பல்வேறு விதமான விடுதிகள் எல்லாம் கட்டப்பட்டு விட்டன. போய் நிம்மதியா தங்கி அந்த கிராமிய சூழல், அங்கு காவிரி கிளை வாய்க்கால் ஓடுகிறது, நல்ல நீர் பெருக்கோட இருக்கும், அழகா குளிக்கலாம் காவிரியில. ஒரு அற்புதமான தலம். இன்னமும் கிராமிய மனம் மாறாமல் அந்த ஓட்டு வீடுகள், அந்தந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பகுதியில மாடு கன்றுகள், அழகான சிறு தோட்டம், மிக வீடு தோறும் தெருவை ஒட்டின திண்ணை, மேல குரட்டுல ஏறினோம்னா பெரிய திண்ணை என்பதாக பல வீடுகள். மிக அழகான ஒரு ஊர். அமைதியா அங்க வாழறோம். எந்த விதமான பெரிய ஒலி, கோவில்ல ஏற்படக்கூடிய விழா காலத்து ஒளியும் 6 கால பூஜைக்கு உண்டான ஒலியும் தான் கேட்கும். ஆரவாரம் இல்லாத அமைதியான ஊர், எல்லாமே கிடைக்கிறது. அங்கிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் போனா குடந்தை, கும்பகோணம். இந்த பக்கம் ஒரு 13 கிலோமீட்டர் வந்தால் மயிலாடுதுறை. எல்லா வளமும் நிரம்ப பெற்று இருக்கக்கூடிய ஊர்கள். இந்த ஊருக்கு பக்கத்துலதான் ஊவே சாமிநாத ஐயரனுடைய ஊர் இருக்கு, உத்தம தானபுரம். ஒரு அழகாதான் நான் சொல்லுவேன், அந்த பகுதிகளில் வாழக்கூடியவர்கள் எல்லாம் பெரும் பாக்கியத்திற்கு உரியவர்கள். அங்கெல்லாம் செல்லும் போது அவர்கள் சென்னையை பற்றியெல்லாம் கேட்பார்கள். நான் வேடிக்கையாக சொல்லுவேன், நாங்கள் எல்லாம் இங்கு சற்று ஓய்வெடுத்து மனமாற மகிழ்வதற்கு வந்திருக்கிறோம். சென்னையில எல்லா வசதிகளும் இருக்கின்றன, மறுக்கெல்லாம் இல்லை. ஆனால் நீங்கள் அந்த ஊருக்கு சென்று பாருங்கள், உங்களை அறியாமல் மனத்தின் உள்ளே ஒரு நிறைவு, அமைதி, மகிழ்ச்சி, இந்த 3ம் கிடைக்கும். ஒரு பெரிய விஷயம். இந்த தலத்தினுடைய சிறப்புன்றது அது. தலச்சிறப்புன்னு சொல்றோம் இல்லையா, இத்துணை பெரியவர்கள் எல்லாம் வந்து பாடின தலம் அது. அவர்கள் திருவடி பட்ட தலம். கலாக்ஷேத்திரால பணியாற்றி கொண்டிருந்த காலத்துல முதல்ல அங்க பணிக்கு போகும்போது பேராசிரியர் CVC அண்ணா கிட்ட போயிட்டு, நான் அந்த மாதிரி கலாக்ஷேத்திரால என்னை பணிக்கு அழைத்திருக்கிறார்கள், நான் போகிறேன், நீங்கள் எல்லாம் அங்க கற்று தேர்ந்த இடம், அதனால உங்ககிட்ட என் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள சொல்லுகிறேன்னு சொன்ன உடனே சொன்னார், நான் படிக்கின்ற காலத்துல எனக்கு ஊவேசா வந்து பாடம் எடுத்திருக்கிறார்னு சொன்னார். அப்ப தமிழினுடைய மாபெரும் ஆளுமை ஊவேசா. அது மட்டுமல்ல, அந்த இடத்துலதான் மைசூர் வாசுதேவாச்சார் இருந்திருக்கார், காரைக்குடி நாராயணன் இருந்திருக்கார், டைகர் சார்லாம் இருந்திருக்கார். அவர்கள் காலடி தடம் பட்ட மண் இல்லையா, அதுவே விசேஷம். அவர்களால் பலகாலம் நடை பழகின மண்ணில் நாம கால் வைக்கணும். அதுவே நமக்கு பிறவிதோறும் நாம் ஏதோ சிறு புண்ணியம் செய்திருக்கிறோம் என்பதற்கு சான்று. வேற ஒண்ணுமே இல்லை. மற்றைய நிகழ்வுகள் எப்படி வேணா இருக்கட்டும், அந்த இடத்துல அந்த தலம், அந்த மண், அதனுடைய விசேஷம் இது. எவ்வளவு பெரிய அறிஞர்கள்,
நம்மால நினைத்து கூட பார்க்க முடியாத அவர்கள் உயரத்தை எட்ட அண்ணாந்துதான் வாழ்நாள் முழுவதும் பார்க்கணும். அப்படிப்பட்ட மாபெரும் அறிஞர்கள் நடை பழகின இடம். நான் சொன்னதெல்லாம் ஒரு குறிப்பான சில நபர்களை தான். வெகு பேர், துறையூர் ராஜகோபால சர்மா, ஒருவர் கூட சாதாரண ஆட்கள் அல்ல. அவரவர் துறையில அப்படிப்பட்டதொரு ஆளுமைக்கு உரியவர்கள். அவர்கள் கால் பட்ட இடத்துல நம்ம கால் படுகிறதுன்னா அதுக்கு மிகப்பெரிய புண்ணியம் பண்ணிருக்கும். இதுவே இப்படின்னா ஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் சுந்தரர் போன்றோர்களும் நடைப்பழகின மண்ணு. அந்த தலத்துக்கு செல்லுதல், அங்க இருக்கக்கூடிய இறைவனை பார்ப்பது, வழிபடுவது, அதெல்லாம் வேறு செய்தி. அந்த இறைவனை பார்க்க இத்துணை அடியவர்கள் சென்றிருக்கிறார்கள், நின்று பாடி இருக்கிறார்கள், விழுந்து வணங்கி இருக்கிறார்கள். அந்த மண்ணில நாம நடை பழகுதல் என்பதே நமக்கு நல்லதோர் ஊழ் இருக்க வேண்டும். நான் எப்பொழுதுமே அதை தான் சொல்றது, நினைத்து நினைத்து. நான் ஒரு முறை வேடிக்கையாக ஒரு தலம், தில்லை தலத்திற்குத்தான் சென்றேன். அதாவது ரொம்ப காலத்திற்கு முன்பு இந்த நாட்டிய அஞ்சலி விழா நடக்கிற போது என்னுடைய ஒரு நிகழ்வு அங்கு இருந்தது. அதற்கு போனேன். அங்க இருந்த வழக்கறிஞர், நாட்டியாஞ்சலியோடு தொடர்புடையவர்களுக்கெல்லாம் தெரியும். அங்க இருக்கக்கூடிய சம்பந்தன் என்கின்ற வழக்கறிஞர் நண்பர், அவர் தான் அதெல்லாம் நிர்வகித்து கொண்டிருந்தார் அந்த நாட்டியாஞ்சலி விழா. அவரோட சென்று தில்லையில் இருக்கக்கூடிய அந்த நடன சிகாமணியையும் வணங்கின. பக்கத்துல கோவிந்தராஜ பெருமாள் இருக்கார், அவரையும் வணங்கின. அப்படி சுற்று பிரகாரத்தை எல்லாம் சுற்றி கொண்டு இந்த நடனம் நடக்கக்கூடிய பகுதிக்கு வந்து கொண்டிருந்தோம். உடனே என்னுடைய நண்பரான வழக்கறிஞர் சம்பந்தனார் கேட்டார், இதற்கு முன்பு இங்க வந்திருக்கிறீர்கள்? இல்லை, நான் ரொம்ப இளம் பிராயத்துல வந்திருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு இது பற்றின செய்திகள்லாம் தெரியாது. புலவர் கல்லூரியில படிக்கின்ற பொழுது நிறைய தில்லையை பற்றின செய்திகளை படித்திருக்கிறேன். அப்பொழுது எங்கள் ஆசிரியர் பெருந்தகைகளோடு ஓரிரு முறை வந்திருக்கிறேன். அப்பொழுதும் இந்த பிரமிப்பெல்லாம் எனக்கு கிடையாது. அப்பொழுது அந்த வயதிற்கே உண்டான ஒரு செயல்பாடுதான் எனக்கு. இப்பொழுது எல்லாவற்றையும் ஓரளவு புரிந்து கொள்ளக்கூடிய மனம் இருக்கிறதுனால இது எனக்கு பெரியதாக தெரிகிறது அப்படின்னு. அவர் சிரித்து கொண்டே கேட்டார், நீங்கள் என்ன வேண்டிக் கொண்டீர்கள்னு கேட்டார். உடனே நான் அவரை நிமிர்ந்து பார்த்து சொன்னேன், வேண்டுவத இந்த பிறவியில இதுவரைக்கும் அவன் எனக்கு கொடுத்ததற்கு நன்றி சொல்லுவதற்கே எனக்கு நாள் போதாது. இனிமே என்ன கேட்கறதுன்னு கேட்டேன் அவர்கிட்ட. இந்த பிறவியிலே அவன் எனக்கு கொடுத்துள்ளதற்காக அவனுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும்னு நாள் போதாது. இந்த இடத்துல நாள்னா இன்று நேற்றெல்லாம் கிடையாது, என் வாழ்நாள் போதாது. அப்புறம் அவன்கிட்ட என்ன போய் கேட்கிறது? ஏனென்றால் அத்துணை மக்களாலும் வணங்கப்பட்ட ஒரு தலம். சில குறிப்புகள்லாம் எவ்வளவு அழகாக இருக்கிறதுன்னு பாருங்க. வாய்ப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு நாகைன்ற ஒரு ஊர் இருக்கு இல்லையா, நாகப்பட்டினம், புயலுக்கு ரொம்ப தொடர்புடைய ஒரு ஊர். அந்த நாகைப்பட்டினத்துல அது சப்தவிடங்க ஸ்தலத்துல ஒன்று. அந்த கோவிலை கட்டின ஒரு சோழ மன்னன். அந்த சோழ மன்னனும் அவனது துணைவியார் சிலையும் அங்கு இருக்கிறது. அந்த கோவிலுக்கு சென்று அந்த சிலை எங்கிருக்கிறது என்று பாருங்கள், ஆச்சரியப்பட்டு போவீர்கள். ஒரு மன்னனுக்கு இப்படிப்பட்டதோர் மனதா என்று. அந்த சிலை எங்கு தெரியுமா இருக்கும்? வெளிப்பிரகாரத்தை சுற்றிவிட்டு நீங்கள் கருவறை நோக்கி படியில் ஏறுகிறீர்கள் அல்லவா, அந்த படியின் கீழாக இவர்கள் இருவரும், அரசனும் அரசியும் நமஸ்கரிப்பது போல் சிலை. அவர்கள் முதுகின் மேலதான் படி.
இந்த சோழ மன்னன் நினைத்தானா இந்த இறைவனை வழிபட எத்துணை பக்தர்கள் அடியவர்கள் வருவார்கள், அவர்கள் திருப்பாதங்கள் எல்லாம் எங்கள் மீது பட்டு எங்கள் பிறவிக்கு பயனாய் இருக்க வேண்டும் என்று அப்படி சிற்பத்தை செதுக்கினார். போய் பாருங்கள், இப்போ அந்த ஆச்சரியத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் பக்தி என்பது இறைவனை காணுவது மட்டுமல்ல, இறைவனை கண்டவர்கள் அவர்களால் சொல்லப்பட்டது அவைகளை சிந்திப்பதும் தான் பக்தி. அவை சொல்லுவார் இல்லையா, நல்லார் சொல் கேட்ட, அது பக்தி. அதுதான் நமக்கு நம்மால எல்லா இடங்களுக்கும் இப்ப இத்துணை தலங்களை பத்தி படித்து கொண்டு வருகிறோம். இத்துணை தலங்கள்ல நம்ம எவ்வளவு சென்று பார்த்திருப்போம்? ஒரு 5 விழுக்காடு, அதுவே அதிகம்னு நினைப்பேன். அவ்வளவு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது, அந்த தலங்களில் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுனால ஓரளவு பார்த்திருக்கிறேன், அவ்வளவுதான். இந்த தலங்கள்ல சென்று தரிசிப்பதற்கு நாம் இந்த பிறவியில ஏதாயிலும் ஒரு விதத்துல ஒரு நல்லதை செஞ்சிருக்கோம். இல்லை என்றால் இந்த வாய்ப்பு கிடைக்காது. அது என்னமோ நம்மிடம் இருக்கக்கூட, நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள், சில நேரங்கள்ல வேடிக்கையாகவும் இருக்கும். சென்னைக்கு நான் வந்து சற்றேறக்குறைய 50 ஆண்டுகள் நெருங்க போகிறது. 42 ஆண்டுகள் ஓட்டியாச்சு சென்னையில. இன்று வரை நான் கபாலீஸ்வரனை பார்த்தது இல்லை. உண்மை, பொய்யே இல்லை. கற்பகாம்பாளை பார்த்தது இல்லை. பல காலம் கோவிலுக்கு போயிருக்கேன். அந்த கோவில்ல கலை நிகழ்ச்சிகளை பார்க்க போயிருக்கேன், நடத்த போயிருக்கேன், அங்கு பட்டிமன்றங்கள்ல பேச போயிருக்கேன். ஆயினும் நான் சென்று அந்த இறைவனையும் இறைவியையும் வணங்கக்கூடிய வாய்ப்பை இதுவரைக்கும் நான் ஏற்படுத்தி கொள்ளல. தெரியல என்ன காரணம்னு, தெரியாது என்ன காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, என்னுள் தோன்றக்கூடிய சில உணர்வுகள், நாம் அவர்களை பார்க்க வேண்டும் என்றால் அந்த உள்ளுணர்வு என்னுள் தோன்றும். அது தோன்றும். எனக்கு பல நேரங்கள்ல அப்படி நடந்திருக்கிறது. சில நேரங்கள்ல இந்த உணர்வு தோன்றியதன் பிறகு எந்த சூழல்ல அது தோன்றுகிறதுன்னு பொருட்படுத்தவே மாட்டேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பு திண்டிவனத்துல எங்கள் கல்லூரியில அலுவலகத்துல பணியாற்றக்கூடிய ஒருவரது திருமணம். அவர் அதே கல்லூரியில என்னிடம் கற்றவர். அவர் எங்கள் கல்லூரியிலேயே அலுவலக பணியாளரா வந்துட்டார், எழுத்தரா. அவருக்கு திருமணம் திண்டிவனத்துல. காலையில 6 மணி முகூர்த்தம். நானும் என் துணைவி யாரும் இங்கிருந்து கிளம்பி 5:45 அங்க போயிட்டு 6 மணிக்கு முகூர்த்தம் முடிந்தாயிற்று. அவரை வாழ்த்தி விட்டு காலை சிற்றுண்டி 6:30 மணிக்கு உண்டாயிற்று. என்ன செய்வது? திடீரென்ற உள்ளத்துல ஒரு உணர்வு. திண்டிவனம் வரைக்கும் வந்தோம். பக்கத்துல இருக்கிற செஞ்சி சிங்கவரம் கோயிலுக்கு சென்றால் என்ன, அங்கிருந்து கிளம்பி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். போய் சிங்கவரம் கோவிலுக்கு போய் 8:30 மணிக்கு போயிட்டு மலை ஏறி பெருமாளை நின்று நிதானமாக, கூட்டமே இல்லை. நான் சென்றதற்கு பிறகுதான் அந்த கோவிலுக்கு உண்டான பட்டாச்சாரியார் வந்தார். நிதானமாக பார்த்து நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே அவர் எல்லா செய்திகளையும் அது ஒரு குடைவரை கோவில், நிதானமாக சொன்னார். நாங்களும் பொறுமையாக நிதானமாக எந்த பரபரப்பும் இல்லாமல் பெருமாளை பார்த்துட்டு, அன்னைக்கு ஏன் தோன்றியது தெரியாது. இதுதான் அடிப்படை. இந்த உள் உணர்வு நம்மை சில நேரங்கள்ல ஏதாயிலும் ஒரு காரணம் பற்றி நம்மை தடுக்கும். பொறுப்போம், என்ன கெட்டு போயிற்று. அதனால இந்த அடியவர்கள் புடை சூழ ஒரு தலத்துல ஞான சம்பந்தர் போய் தங்குகிறார். அந்த அடியவர்கள் முன்னிலையில இறைவனை பரவுகிறார், பாடுகிறார். உடனாக செல்லக்கூடிய நீலகண்ட யாழ்ப்பாணரும் மதங்க சூளாமணியும் யாழ் கூட்டி இசையோடு பாடுகிறார்கள். கொஞ்சம் நினைத்து பாருங்கள், அந்த உணர்வே தெய்வீகம், வேற எதுவுமே வேண்டாம்.
அந்த உணர்வே தெய்வீகம். அது யாருக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்பு? அதனாலதான் அந்த பேணிய இன்னிசை பெருக அருங்கலைநூல் திருப்பதிகம் அந்த இடத்துல தென் குரங்காடு துறையில பரவக்கெடும் என்று சொல்லக்கூடிய இந்தள பண்ணில் அமைந்த பாடலை பதிகத்தை பாடி அருளினார். அதன் பிறகு அம்மலர்த்தடம் பதிபணிந்து அகன்று போந்து அருகும் ஐம்மலர் களத்து இறைவர்த்தம் கோயில்கள் வணங்கி நம் மலத்துயர் தீர்க்க வந்து அருளிய ஞான செம்மலார் திரு ஆவடு துறையினை சேர்ந்தார். இந்த பாட்டுக்கு தான் விளக்கம். அந்த அம்மலர்த்தடம் பதிபணிந்து தாமரை மலர்களால் நிரம்ப பெற்ற குளங்களை உடைய அந்த திருப்பதியை வணங்கி அதனை நின்று நீங்கி அகன்று போந்து அருளி அந்த தலத்தை விட்டு நீங்கி அருகில் உள்ள மை மலர் களத்து இறைவர், மை மலர்னா மையினை போன்று கருத்த கண்டத்தை உடைய நீலகண்டனாய் விளங்கக்கூடிய இறைவர் தம் கோயில்கள் வணங்கி மற்றைய கோவில்களுக்கும் அருகில் உள்ள கோவில்களுக்கெல்லாம் சென்று வணங்கினார். அவ்வாறு வணங்கினார் என்ற குறிப்பு இருக்கிறது. அங்கு பாடினாரா இல்லது பாடியிருந்தால் அந்த பதிகங்கள் நமக்கு கிடைக்கவில்லை. வணங்கி எப்படி எதற்காக அவர் பாடுகிறாரா, இதுதான் அடியவர்களுக்கும் நமக்கும் இருக்கிற வேறுபாடு. அந்த தலங்களில் எல்லாம் ஏன் ஞான சம்பந்தர் பாடுகிறார்னா அவருக்குதான் இறையருள் கிடைச்சாயிற்றே, உமையே வந்து ஞானப்பால் கொடுத்தாயிற்றே. ஆகவே அவரே ஞானவானாக போனதினால் அவருடைய கவலை எல்லாம் அவரது துன்பத்தை போக்கிக் கொள்வதற்கு அன்று. நம் மலர் துயர் தீர்க்க வந்தருளிய, நம்முடைய மலமாகிய நம்முடைய துன்பத்தை தீர்க்க என்று அவதரித்தவர் ஞான சம்பந்தர். சில நேரங்கள்ல நமக்கு என்ன துன்பம் இருக்கிறதுன்னு தெரியும், ஆனால் அதனை எவ்வாறு போக்கிக் கொள்ள வேண்டும் என்ற வழி தெரியாமல் தடுமாறு. இன்று வரைக்கும் உலகத்துல பெரும்பான்மையான மக்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். அவர்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பம் அவர்களுக்கு புரிகிறது, அந்த துன்பத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ளுதற்கு உரிய வழிமுறை தெரிவது இல்லை. அவ்வாறு அந்த வழிமுறைகளை காலம் காலமாக தேவைப்படுகின்ற பொழுதெல்லாம் தோன்றி அந்த வழிமுறைகளை வகுத்து தருபவர்கள் தான் அடியவர்கள். அதனாலதான் அவர்களுக்கு என்ன பெயர் சொல்லுகிறோம்னா இறை தூதர்கள்னு சொல்லுகிறோம். இது உலக நாடுகள்ல உள்ள எல்லா மொழியிலும் இந்த சொல்லை கையாளுகிறார்கள். கிரேக்க மொழிகள் எல்லாம் போய் பார்த்தீர்கள் என்றால் மெஸ்ஸையா என்று சொல்லுகிறார்கள். இறைவனிடம் இருந்து இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள். மக்கள் எல்லாம் தங்கள் வாழ்நாளிலே சந்திக்கக்கூடிய துன்பத்திலிருந்து எவ்வாறு அதனை விடுவித்துக் கொள்வது என்று தெரியாமல் தடுமாற, அவ்வாறு தடுமாறக்கூடியவர்களுக்கு உரிய வழியை, எதனை செய்ய வேண்டும் என்கின்ற ஏற்பாட்டினை தருதற்காக காலம் காலமாக ஒவ்வொரு சமூகத்திலும் இந்த இறை அன்பர்கள் இறைவனால் அனுப்பப்படுகிறார். ஒரு பெரிய செய்தி, இது ஒரு தொடர் நிகழ்வு. எல்லா நாடுகளிலும் சென்று பாருங்கள், இந்த சிந்தனை இருக்கும். எல்லா மதங்களிலும் இந்த சிந்தனை இருக்கும். காலம் காலமாய் மக்களை நல்வழிப்படுத்த, அவர்களை மேம்பாடு அடைதற்கு உண்டான பாதையை காட்ட அடியவர்கள் தோன்றுவார்கள். அதனால இங்க சொன்னார், நம்மலர் துயர் தீர்க்க வந்தருளிய. நம்முடைய மலம்னா பாவம், நம்முடைய பாவங்களை நம்முடைய குறைகளை தீர்ப்பதற்காக வந்தவர் யாருன்னா ஞான சம்பந்தரா அருளிய ஞான செம்மலர். ஞான வடிவாக இருக்கக்கூடியவர், செம்மாந்த ஞானத்திற்கு உரியவராகிய சம்பந்தர் ஆவடு துறையினை சார்ந்தார். திரு ஆவடு துறை, அதுக்கு முதல்ல புராண விளக்கெல்லாம் சொல்லிட்டேன். இன்னைக்கு அது எப்படி இயற்கைன்னு. அந்த ஆவடு துறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மடம்தான் ஊவே சாமிநாத ஐயரையும் அவரினது குருவான
திருசிபுரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரத்தையும் ஆதரித்த மடம். அந்த மடத்துல தமிழாசிரியராக இருந்த உவே சாமிநாத ஐயர் பின்னர் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கல்லூரியில தமிழாசிரியராக பணியாற்றினார். பின் அங்கிருந்து சென்னை மாநில கல்லூரிக்கு பேராசிரியராக வந்து சென்னையிலேயே ஓய்வு பெற்று இங்கேயே திருவல்லிக்கேணியில திருவெட்டீஸ்வரன் பேட்டைன்னு இருக்கு. அவருடைய வீடு அங்க இருந்தது. அந்த வீட்டுக்கு பேரு தியாகராய விலாசம்னு பேரு. கும்பகோணத்துல அரசு கல்லூரியில அவருக்கு அந்த தமிழாசிரியர் பணியை வாங்கி கொடுத்த தியாகராசன் செட்டியார் நினைவாக தான் கட்டின வீட்டுக்கு தியாகராச விலாசம்னு பேர் வைத்தார். அதனால அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு தமிழ் அறிஞர், தமிழ் நூலின் பதிப்பாசிரியர், சங்க இலக்கியங்களை நமக்கு மீட்டு தந்தவர். அப்படிப்பட்டதோர் சிறந்த ஒரு மனிதர் இருந்த இடம் திருவாடுதுறை ஒன்று. அந்த காலத்துல திருவாடுதுறையினுடைய ஆதீன கர்த்தாவாக இருந்த மேலகரம் சுப்பிரமணிய தம்பிரான் மிகச்சிறந்த கலை வல்லுனர். கொஞ்ச நஞ்சம் இல்லை. வடமொழி கடல், தமிழ், இசை, சைவ சித்தாந்தம் இவற்றிலெல்லாம் மிகச்சிறந்த மாட்சிமைப்பட்ட அறிவு. அவருடைய காலத்துலதான் அந்த மடத்துல மாபெரும் இசைக்கலைஞர்கள் எல்லாம் வந்து தங்கி தங்களினுடைய அரிய படைப்புகளை எல்லாம் அங்கு பாடி காட்டி ஆதீன கர்த்தாவினுடைய அறிவுரையையும் பெற்று மிகப்பெரிய கலைகளை உருவாக்கினார். மகா வைத்தியநாத ஐயர் அங்குதான் மிகப்பெரிய அளவுல ஆளுமைக்கு உரிய பாடகர் என்ற பெருமையை பெற்றார். அது மட்டுமல்ல, இன்னமும் சொல்ல போனால் கணம் கிருஷ்ண ஐயர், வரிசையா சொல்லலாம், மிகப்பெரிய ஆளுமைகள் இசைத்துறையில். அத்துணை பேரும் அந்த மடத்தினால் ஆதரிக்கப்பட்டவர்களே. அது உவே சாமிநாத ஐயரினுடைய எண் சரித்திரம் என்ற புத்தகத்தை எடுத்து படித்து பாருங்கள், தெரியும். அவ்வளவு செய்திகளை கொடுத்திருப்பார். இன்றைக்கு நடைமுறையில அந்த தலத்திற்கு மற்றொரு சிறப்பு என்னன்னா, ஆடுதுறைக்கு தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த நெல் விளைவிப்பதற்கு உண்டான ஒரு சோதனை மையம் இருக்கிறது. அங்கு விளைவிக்கப்படக்கூடிய நெல், அங்கு கண்டறியப்பட்ட உயர் நெல் வகைகளுக்கு அந்த ஊரின் பெயரே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏடிடி, ஆடுதுறை என்பதை ஏடிடி என்று சொல்லுவார்கள். அரிசி உற்பத்தியில அங்கு ஒரு பெரிய விவசாய பல்கலைக்கழகத்தின் ஆய்வு மையம் இருக்கு. கோவையில ஒண்ணு இருக்கு. கோவையிலிருந்து வரக்கூடியதெல்லாம் கோ என்று அழைக்கப்படும். இதெல்லாம் நாம கையாளப்படக்கூடிய பிற்கால நவீனத்துவத்தினுக்கு உட்பட்டதன் பிறகு ஆய்வு கூடங்களிலிருந்து உருவான அறுதிகள். ஐஆர் என்பது இந்தியன் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அதுதான் IR8, IR20 எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறோமே. இதெல்லாம் மிக பிற்காலத்துல குறுகிய காலத்துல நிறை சாகுபடிகளுக்கு உரிய தரமான நெற்களை கண்டறியப்படக்கூடிய சோதனை சாலை அதுல ஆடுதுறையில ஒன்று இருக்கிறது. அதனுடைய குறியீடு ADT, ஆடுதுறை. ரொம்ப அங்க நிறைய ஆய்வுகள்லாம் நடக்கிறது. இன்றைய நடைமுறையிலையும் அந்த தலம் எப்படிப்பட்ட சிறப்போடு இருக்கிறதுன்னு, மயிலாடுதுறையிலிருந்து குழந்தை போகக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஊர். வாய்ப்பு இருப்பவர்கள் போய் பாருங்க. அந்த கோவில், சூரியனார் கோவில், கஞ்சனூர்ல சுக்கிரன் ஸ்தலம், அப்படியே திருவாடுதுறை ஆதீனத்துக்குள்ளேயும் போய் பார்க்கலாம். அவ்வளவு அழகான ஒரு கட்டமைப்பு. போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருந்தா சரி. ஆவடுதுறையை சார்ந்தார். மூவருக்கு அறிவரும் பொருளாகிய மூலத்தேவர்
தந்திடு ஆவடு துறை திரு தொண்டர் பூவலம்பு தன் பொறு பூனல் தடம் பனை புகலி காவலர்க்கு எதிர்கொள்ளும் ஆதரவுடன் கலந்தார். என்ன அழகு! அந்த ஊர்ல இந்த ஒரு இடத்துல சொல்றார் இல்லையா, இந்த 417வது பாட்டுல மைமலர் களத்து இறைவர்த்தம் கோயில்கள் வணங்கின்னு பன்மையில சொன்னதுனால ஒரு குறிப்பு சொல்லப்படுகிறது. அந்த திருவாடுதுறைக்கு வர்றதுக்கு முன்பு, குரங்காடுதுறையிலிருந்து திருவாடுதுறைக்கு வருவதற்கு முன்பு அவர் சென்றிருக்கக்கூடிய கோவில் சாத்தனூராக இருக்கலாம். கொஞ்சம் இந்த இடத்தை விவாதிக்கணும். இந்த சாத்தனூர் என்ற தலம் இன்றும் இருக்கிறது. அந்த தலத்திற்கு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, இந்த சாத்தனூர்ல தான் திருமூலர் நிட்டை கூடினார். அங்குதான் அப்படியே அவர் சொல்லுகிறோம் அல்லவா, ஜீவ சமாதின்னு. அப்படிப்பட்ட நிட்டை கூட பெற்று அங்குதான் அவருடைய சமாதி இருக்கிறது. எனக்கு தெரிந்த சில குடும்பங்கள் ஆண்டுதோறும் அங்கு சென்று அந்த திருமூலரினுடைய நாளன்று திருமூலரால் எழுத பெற்ற 3000 பாடல்களையும் அங்கு ஓதி, காலையில் தொடங்கி இரவு நேரத்துக்குள்ள ஓதி வழிபாடு செய்து வணங்கி விட்டு வரக்கூடிய மரபை கொண்டிருக்கிறார்கள். ஒன்று. மற்றொரு குறிப்பு கிளைக்கதையாக சொல்லப்பட்டது. அது எந்த அளவினுக்கு சரியானதுன்னு தெரியாது. இந்த குரங்காடுதுறைக்கு இவர் திருவாடுதுறைக்கு செல்லுகின்ற பொழுது வழியிலே சில அடியவர்கள் சொல்லினார்களாம், இந்த இடத்துலதான் திருமூலர் சமாதி கொண்டிருக்கிறார், அவரால் அருளி பெற்ற திருமந்திரமும் இங்குதான் இருக்கிறது. எங்க இருக்கிறதுன்னு தெரியல. ஞானசம்பந்தர் அதை எவ்வாறு தேடி எடுக்க வேண்டும்னு ஆர்வம் கொண்டு தேடத் தொடங்கிய பொழுது கலைமகளே சிறுமியாக வந்து அது இந்த இடத்தில் இருக்கிறது என்று சுட்டிக்காட்ட அந்த திருமந்திரத்தை இவர் உலகுக்கு எடுத்து அளித்தார் என்கின்ற ஒரு கிளைக்கதை உண்டு. அந்த அடிப்படையில பார்த்தா ஞானசம்பந்தர் தேவாரத்துக்கு முன்பே திருமந்திரம். ஆனா பின்னாளில் என்னாயிற்று, 10ஆம் திருமுறையாக அதை சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. இதெல்லாம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய குறிப்புகள். இவைகளெல்லாம் எந்த அளவினுக்கு சரியானவை, சான்றுகளோடு இருப்பவை தெரியாது. அதனால இப்படிப்பட்ட ஒரு செய்தி உண்டு சாத்தனூருக்கு. இன்றைக்கும் சாத்தனூர்ல அந்த திருமந்திரத்தை அருளி செய்த திருமூலரினுடைய சமாதி அது ஒரு கோவிலாக உருப்பெற்று பல அடியவர்கள் சென்று வழிபாடு செய்கிறார்கள். திருமூலரினுடைய அந்த ஜென்ம நட்சத்திரத்து அன்று சில குடும்பங்கள் அங்கு சென்று காலை முதல் மாலை வரைக்கும் அந்த 3000ஐயும் ஓதுகிறார். இதெல்லாம் ஒரு நல்ல வழக்கம். எதற்குன்னா அந்த இலக்கியங்களுக்கெல்லாம். இப்போ உதாரணமே திருமூலரினுடைய திருமந்திரம், அதில் சொல்லப்பட்ட தத்துவார்த்தங்கள் எல்லாம் கடினமானவை என்ற கருத்தினாலேயே மற்றைய இலக்கியங்கள் பெற்றிருக்கக்கூடிய செல்வாக்கை அது பெற முடியல. அதை பல்காலம் இவ்வாறு பல தலங்கள்ல சென்று பாடினாலும் அதன் கண் உள்ள பொருள்களை பிறரிடம் சென்று சேர்த்தாலும் தான் அந்த இலக்கியத்திற்கு ஒரு வாழ்வு கிடைக்கும். அது போன்றது ஒரு இலக்கியம் மீண்டும் எழுதப்பட முடியுமா? தெரியாது. அதில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய செய்திகளை போல் பல அரிய தத்துவங்களை, அரிய பயிற்சி முறைகளை பிற்காலத்துல இனி வருங்காலத்துல ஏதாயிலும் நூல் தருமா? தெரியாது. ஆகவே நம் முன்னோர்கள் சொல்லி சென்றதை முடிந்தவரை எந்த குழப்பமும் இல்லாமல் பாதுகாக்கவாவது முயற்சி செய்யும். அது ஒரு பெரிய அடிப்படை. அதை நாம செய்ய தவறிட்டோம்னா குழப்பம்தான். அதனால ரொம்ப தெளிவாக இந்த குறிப்பை தருகிறார். அந்த குரங்காடுதுறையிலிருந்து ஆவடுதுறை வரக்கூடிய பாதையில
பிற தலங்கள் என்று சொன்னதினால அது சாத்தனூராக இருக்கலாம். செய்தி கிடைக்கல. சாத்தனூராக இருக்கலாம், அங்கு அவர் பதிகம் பாடியிருக்கலாம், திருமந்திரத்தை திரட்டி தந்ததை கூட சொல்லி இருக்கலாம், எதுவும் கிடைக்கல. சரி, அந்த ஆவடுதுறையில என்ன நடந்ததா, மூவருக்கு அறிவரும் பொருளாகிய அயன் முதலிய மூவர், ஞாபகம் வச்சுக்கணும், அயன், அரண், அரி. அப்ப அதுல சிவன் வரலையான்னா வடமொழி மரபு என்னன்னா உருத்திரன், நாரணன், பிரம்மன். இந்த மூவருக்கும் மேலானவனாய் இருப்பவன் சதாசிவன். அதனாலதான் இங்க மூவருக்கு அறிவரும் பொருள், மூவராலும் அறியப்படாத மூலப்பொருளாய் இருப்பவன் ஆகிய மூல தேவர் தன் திரு ஆவடுதுறை திருத்தொண்டர். அந்த மூவருக்கும் அறிதற்கு அரியவனாகிய மூலப்பொருளாய தேவன் சிவபெருமான், அவன் திருவாடுதுறையில் வாழுகின்ற தொண்டர்கள். சம்பந்தர் தங்கள் ஊருக்கு எழுந்தருள போகிறார்னு தெரிஞ்ச உடனே திருவாடுதுறையில இருக்கக்கூடிய சிவ அன்பர்கள், சிவ தொண்டர்கள், திருத்துறை தொண்டர்கள் பூவலம் தன் பொருள் என்ன செய்தார்களாம், அந்த தொண்டர்கள் எல்லாம் மலர்களை வாரிக்கொண்டு பொங்கி வரக்கூடிய குளிர்ந்த அலைகளை உடைய நீர் நிரம்பிய பொய்கைகளையும் வயல்களையும் உடைய சீகாழி தலைவரான பிள்ளையாரை எதிர்கொள்ளுவதற்கு பெரிய அன்போடு வந்து நின்றார்களாம். எப்படி? பூ வலம் வலம்பு தன் பொறு புனல் தடம்பனை புகலி காவலர், புகலி சீர்காழி, சீர்காழி காவலனாகிய சம்பந்தரை எதிர்கொள்ளும் ஆதரவுடன் எதிர்கொண்டு அழைத்து அவரை வரவேற்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் உந்தப்பட்டு எதிர்கொண்டு வந்து சம்பந்தர் தன் அடியார்களோடு வர இந்த அடியார்கள் சென்று அவர்களை எதிர்கொண்டு அழைத்து என்ன செய்தார்களா, திருவாடுதுறையை அவர்கள் அணைந்தார்கள். இங்க ஒரு குறிப்பு பாருங்க. இந்த இடத்துல என்ன குறிப்பு தர சேக்கிழார் எவ்வளவு சாமர்த்தியமான ஒரு இடம் வச்சார் பாருங்க. மூலத்தேவர்னு, மூலத்தேவர்னா மூவருக்கும் மூலவன்னு ஒரு பொருள், திருமூலவனால் வழிபடப்பட்ட இறைவனும் பொருள். இந்த மூலத்தேவர் என்ற சொல்ல கொண்டு எவ்வளவு அழகான ஒரு வரலாற்று சிறப்பு உள்ள நுழைச்சிருக்காரு பாரு. ஏன்னா அதுக்குதான் சொன்னேன், இந்த திருவாடுதுறைக்கு பக்கத்துலதான் சாத்தனூர், அங்கு இருக்கக்கூடிய திருமூலர் இந்த திருவாடுதுறையில இருக்கக்கூடிய இறைவனை வணங்கினார். அதனாலதான் அவருக்கு மூலத்தேவர்னு குறிப்பு கொடுத்தார். எல்லோருக்கும் மூலவனாகிய தேவன்னு ஒரு பொருள், திருமூலர் என்கின்ற அடியவனால் வணங்க பெற்ற இறைவன் ஒரு பொருள். அப்படிப்பட்ட மூலத்தேவன் குடிகொண்டிருக்கக்கூடிய ஆடுதுறைக்கு ஞானசம்பந்தர் எழுந்தருள அந்த தலத்தில் உள்ள அடியவர்களெல்லாம் ஞானசம்பந்தரை மகிழ்வோடு எதிர் சென்று வரவேற்றார்கள். வரவேற்றதுக்கு அப்புறம் என்ன நடந்தது? வந்தணைந்தவர் தொழாமுனம் மலர் புகழ் சண்பை அந்தணர்க்கு எல்லாம் அருமறை பொருளென வந்தார், சந்த நித்தில சிவிகை நின்று இழிந்து எதிர்த்தாழ்ந்து சிந்தையின் புற இறைவர் தம் கோயில் முன் சென்றார். இது அடுத்த ஒரு அழகான செயல்பாடு. வந்து அணைந்தவர் பல்லக்கில அமர்ந்த வண்ணம் ஆடுதுறைக்குள்ள ஞானசம்பந்தர் நுழைய தொழாமுனம், அவ்வாறு தங்கள் எதிரே வந்த ஞான சம்பந்தரை, பல்லக்கிலே அமர்ந்து வந்த ஞான சம்பந்தரை ஆவடுதுறையில இருக்கக்கூடிய அடியவர்கள் வணங்குவதற்கு முன்பாக மலர்புகழ் சண்பை அந்தணர்க்கு எல்லாம் அருமறை பொருள் என வந்தார். ஷண்பைமா நகர் என்று சொல்லக்கூடிய மலர்களால் சூழப்பெற்ற ஷண்பை நகர் என்று சொல்லக்கூடிய சீர்காழியிலே வேதியர்களுக்கெல்லாம் தலைமை வேதியனாய் வந்த, அந்தணருக்கு எல்லாம் தலைமை அந்தணனாய் வந்த
ஞான சம்பந்தர் வேக வேகமா பல்லக்கில் இருந்து கீழே இறங்கினாராம். சந்த நித்தில சிவிகை நின்று இழின் ஒளி சிந்தக்கூடிய முத்து பல்லக்கிலிருந்து வேகமா கீழே இறங்கினாராம் அவர்கள் வணங்குறதுக்கு முன்னாடி. ஆடுதுறையில் இருக்கக்கூடிய அடியவர்கள் வணங்குறதுக்கு முன்னாடி இவர் பல்லக்க விட்டு கீழே இறங்கி வேகமாக எதிர்த்தாழ்ந்தே தன்னை வரவேற்ற அடியார்களுக்கு முன்பாக இவர் தாழ்ந்தார், இவர் பணிந்தார், வணங்கினார். தாழ்ந்து சிந்தை இன்புற மனமானது மகிழ்ச்சி பொங்க என்ன செய்தாராம், இறைவர் தம் கோயில் முன் சென்றார். அந்த இறைவன் மூலவர் குடிகொண்டு இருக்கக்கூடிய கோவில் முன்னாடி போய் நின்றார். நீடு கோபுரம் இறைஞ்சி உள் புகுந்து நீள் நிலையான் மாடு சூழ் திரு மாளிகை வலம் கொண்டு வணங்கி ஆடும் ஆதியை ஆவடு துறையுள் ஆர் அமுதை நாடு காதலில் பணிந்து எழுந்து அருந்தமிழ் நவின்றார். இந்த பாட்டே அழகு. நீடு கோபுரம், மிக உயர்ந்த கோபுரம், நிலை பெற்ற கோபுரம், உறுதியான அந்த பெரிய கோபுரம் இறைஞ்சி முதல்ல கோபுரத்தை வணங்கினார். அப்புறம் உள்புகுந்து கோவிலின் அகத்தே சென்று நீள் நிலையான் மாடு சூழ் திரு மாளிகை, ரொம்ப அழகான இந்த நீள் நிலையான்னு சொன்னாக்க அந்த கோவிலினது உள்ளே சென்று நீண்ட வரிசையாக அருகில் உள்ள மாளிகைகள் உள்ள அவ்வளவு சின்ன 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 மாடங்கள், பல இறை உருக்களை கொண்டிருக்கக்கூடிய சின்ன 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 கோவில்கள் உள்ள, நடுவில் மூலவர், சுற்றி நமக்கு தெரியும் சிவன் கோவில பார்த்திருப்போம். உள்ள நுழைஞ்ச உடனே இடதுகை பக்கம் முருகன் இருப்பார், அப்படி பின்னாடி போனாக்க தெற்கு பக்கம் தட்சிணாமூர்த்தி இருப்பார், அப்புறம் அதுக்கு பின்னாடி போனா கால பைரவர் இருப்பார். அப்படி சுற்றி வெளியே இந்த பக்கம் வரும்போது நவகிரகம் இருக்கும், அப்புறம் சுப்பிரமணியர் இருப்பார். இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் தனித்து அம்மை எழுந்தருளி இருப்பார். இது சிவன் கோவிலினுடைய கட்டமைப்பு. அதனாலதான் நீடு மாளிகைன்னு, மாடு சூழ்னா அருகே சூழ்ந்து இருக்கக்கூடிய பலவாகிய கர்ப்ப கிரகங்கள், பலவாகிய வழிபாட்டு தலங்கள், தனித்தனி கோவில்கள் உள்ள மாளிகை வலம் கொண்டு எல்லாவற்றையும் சுற்றி வலம் வருகிறது. கோவிலுக்கு போனா அப்படி போனோம், ஏற்கனவே பல முறை சொல்லி இருப்பேன், நேரடியா கர்ப்ப கிரகத்துக்கு போய் வழிபடக்கூடாது. இந்த 3 சுற்று 5 சுற்றெல்லாம் வச்சதற்கு காரணம், அந்த இடங்களில் சுற்றுகின்ற பொழுது உங்களிடம் உண்டான இந்த அகங்காரமும் அந்த மமகாரம் என்கின்ற உடைமைவாதமும் மெல்ல மெல்ல நெகிழ்ந்து கரைந்து இறைவனுடைய கருவறைக்கு போகும்போது அவனே எல்லாம்ன்ற உணர்வு பெருகி பணியணும். அதுக்குதான் இதெல்லாம் வைத்தார்கள். இப்ப நாமெல்லாம் இந்த கோவில்கள் எல்லாம் பார்த்தா ரொம்ப கொடூரமா இருக்கும். எல்லா கோவிலுக்கும் ஒரு தக்கார, ஒரு அரசு அலுவலர்கள், எல்லா கால பூஜைக்கும் அவர்கள் வருவார்கள், நேரடியா உள்ள வரும் கருவறைக்கு. இது போன்றதாகிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த கோவிலை இப்படித்தான் வணங்க வேண்டும்னு அவர்கள் செய்து காட்டினால் பின்னாடி வர்றவன் அத்தனை பேரும் அது போல செய்வார்கள். ஏனென்றால் வழிபடக்கூடிய அனைவருக்கும் ஆகம விதி தெரிஞ்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இப்ப வேடிக்கையாக ஒரு முறை அறநிலைக்கு பரிந்துரைத்தேன். அந்த பரிந்துரையை அவர்கள் ஏற்பதாக, அதுக்கு பதிலா இந்த பிள்ளையார் பிடிக்க குரங்காமானது போல புதிய நோக்கில தலபுராணங்களை எழுத போவதாக ஒரு புது அறிவிப்பு. இதற்கெல்லாம் ஒவ்வொரு அறிஞர்களுக்கும் பணம் கொடுக்கிறார்கள். இத மாதிரி ஒரு தவறான அணுகுமுறை எங்கேயும் பார்க்க முடியாது. அதற்கு பதிலா என்ன செய்யலாம், அந்தந்த தலத்துல என்ன ஆகமத்தின் படி இந்த கோவில் உருவாக்கப்பட்டது, அந்த ஆகமத்தில் சொல்லப்பட்டுள்ள வழிமுறைகள் என்னென்ன இறைவனை வணங்குவதற்கு என்று எழுதி வைத்தால் ஆகமங்களுக்கும் ஒரு ஆளுமை கிடைக்கும். அதில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய வணங்குதல் என்கின்ற வழிமுறைக்கும் ஒரு தெளிவான நடைமுறை பயன்பாடு உள்ள சான்றுகள். இது நம்ம யோசிக்கிறதே இல்லை. நம்ம யாரும் போய் கேட்டதும் கிடையாது. பல கோவில்களுக்கு போயிருக்கோம், இந்த கோவில்ல என்ன வழக்கம் கேட்டது கிடையாது. இந்த கோவில்ல இறைவனை என்ன அடிப்படையில் வணங்க வேண்டும், அதற்கு என்ன வழக்கம்.
இந்த இடைக்காலத்துல வந்த வழக்கத்தெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள், இல்ல ஆதி காலத்து வழக்கம் என்ன. இன்னைக்கு இடைக்காலத்துல நிறைய பொருள் கிடைக்கிறது என்பதற்காக பல புது புது வழக்கங்கள் எல்லாம் உருவாக்கிட்டார். நான் வேடிக்கையா இப்ப ஏற்கனவே இந்த வகுப்பு தொடங்கும் போது சொன்னேன்னு, தென்னாங்கூர் என்கின்ற ஊரை பற்றி. அங்கு நின்ற வண்ணமாக பெருமாள் காட்சி அளிக்கிறார். அங்க போய் பார்த்தீர்கள்னா 2 செய்தி அங்கு புதியதா இருக்கு. ஒன்று, தென்னாங்கூர்ல நவகிரகத்தினுக்கு உண்டான தனி ஒரு கோவில் இருக்கு. அங்கு சென்று பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு கிரகமும் தன் துணைவியாரோடு தேர்ல எழுந்தருளி உள்ளது போல அவரவருக்கு உண்டான கொடி, துணைவியார் என்பவர்களோடு அந்த இறையவர்கள் எழுந்தருளி இருப்பதை பார்க்கலாம். இது ஒன்று. இந்த நின்ற வண்ணத்தில் இருக்கக்கூடிய பெருமாளினுடைய கருவறை இருக்கு இல்லையா, நவீன தொழில்நுட்பத்தை கொண்டு உருவாக்கப்பட்ட கருவறை. அது என்ன நவீன தொழில்நுட்பம்னா, ஆப்டிக் ஃபைபரால தான் அந்த கருவறையும் அந்த மண்டபமும் ஒப்பனை செய்யப்பட்டிருக்கிறது. ரொம்ப பெரிய அதிக அளவில் செலவினால் உருவாக்கப்பட்டது ஆப்டிக் ஃபைபர். அதெல்லாம் ஒரு பக்கம். இந்த கோவில்ல என்ன ஒரு வழிபாட்டு முறை சொல்லும் போது, அந்த வழிபாடு செய்து வைக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய வைணவர் சொல்லுவார் என்னன்னா, திருப்பதி பெருமாளும் இவரும் ஒன்றேன்னு ஆரம்பிப்பார். ஆரம்பிச்சுட்டு அடுத்ததை சொல்லுவார், திருப்பதியில கிடைக்காதது உங்களுக்கு இங்கு கிடைக்கும். என்ன, திருப்பதி பெருமாளினது நிஜ பாதத்தை பார்க்க முடியாது, ஆனால் தென்னாங்கூரில் உள்ள பெருமாளினுடைய நிஜ பாதத்தை பார்க்கலாம். அப்படியே சொல்லுவார், பெருமாள் திருப்பதியில் எழுந்தருளி இருக்கிறார், அவரினுடைய நிஜப்பாத சேவை அங்கு கிடைக்காது, ஆனால் இங்கு எழுந்தருளி உள்ள பெருமாளினது திவ்யமான திருப்பாதத்தை நீங்கள் பார்க்கலாம். எப்படி சிறப்பை உருவாக்குகிறார்கள். அதுதான், இதற்குத்தான் ஆகமங்கள் தேவைன்னு. ஒவ்வொரு ஆகமமும் எந்த அடிப்படையிலே இந்த கோவில் உருவாக்கப்பட்டது, அங்கு உள்ள இறைவனை எவ்வாறு வணங்க வேண்டும். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு தனித்த ஆகமம் உண்டுன்னே பலருக்கு தெரியாது. சிவன் கோவில், வைணவ கோவில்கள், எல்லா கோவில்களுக்கும் தனி ஆகமங்கள் உண்டு. அதன்படி சென்று வழிபட்டால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நமக்கு ஒண்ணும் இல்லைங்க, தினம் நாம உண்ணக்கூடிய உணவை ஒரு முறையில தானே உண்ணுகிறோம், மாற்றி உண்ணுகிறோம். மாற்றி உண்டு பாருங்களேன். நம்ம இலையில நமக்கு போடப்பட்ட உணவு பரிமாறக்கூடிய முறை என்ன, அந்த முறையில தான் தொன்று தொட்டு இன்று வரை சாப்பிட்டு கொண்டு வருகிறோம் இல்லையா. ஒரு குழம்பு அல்லது சாம்பார், அதனுக்கு பிறகு ரசம், அதனுக்கு பிறகு மோர், இதையே நம்ம முறை மாற்றம் செய்வதில்லை. செய்துதான் பார்ப்போமே, உடலுக்கு ஒவ்வாமை வரும். அதே போல ஒரு கோவில் இன்ன ஆகமத்தின் அடிப்படையில கட்டப்பட்டதுன்னா அந்த ஆகமத்தின் வழி அந்த இறைவனை வழிபடுறதுக்கு ஒரு முறை இருக்கு. அந்த முறையை விட்டு நீங்கள் விலகி வழிபட்டால் ஒன்றுமில்ல, உங்களுக்கு உரியதாகிய நற்பலன் ஏதும் கிடைக்காமல் போகலாம். ஏனென்றால் அந்த இறை அருள் அங்கிருந்து பெறக்கூடிய அந்த ஆற்றல் மிகுந்த சக்தி இருக்கு இல்லையா, இந்த ஆகமத்தின் வழி சென்று வழிபட்டால் எளிதா கிடைக்கும். இந்த எனர்ஜைஸ்டு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய இறை உருவத்தில் இருந்து தோன்றக்கூடிய அந்த வீச்சு ஆற்றல் ஆகமத்தின் வழி சென்று வழிபட்டீர்கள் என்றால் அது எளிதாக உங்களுக்கு கைவரப்பெறும். அதுக்குதான் அதை வச்சது. அதெல்லாம் இன்றைக்கு பெரும்பாலும் வழக்கத்துல பல பேர் பின்பற்றுவதும் இல்லை, தெரியாது, யாரையும் குறை சொல்லுவதில்லை. இதெல்லாம் நாம கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம எந்த சிவன் கோவிலுக்கு சென்றாலும் அது பழமையான சிவன் கோவிலோ பழமையான நாரணன் கோவிலாக அல்லது இறைவி கோவிலாக இருந்தாலும் முதல்ல கேட்கும், இதனுடைய காலம் என்ன, 10, 11ஆம் நூற்றாண்டுல என்ன ஆகமத்தின் கீழ் இந்த கோவில் வருகிறது, அந்த ஆகமத்தின் அடிப்படையில இந்த இறைவனையோ இறைவியையோ எப்படி வணங்க வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ளுதல் நல்லது. யோசிச்சு பாருங்க, நம்ம இலையில உண்ணுதற்காக பரிமாறப்படக்கூடிய பொருள் ஒண்ணு புதுசா இருக்கு, அது என்னன்னு தெரிஞ்சுக்காம சாப்பிட்டுடுவோமா? ஏதோ பரிமாறி இருக்கார்கள், ஆகவே ஏதோ சாப்பிடக்கூடியதாகத்தான் இருக்கும்னு நம்பிக்கையோட எல்லாம் சாப்பிடுறது இல்லை. நாம அதனுடைய தோற்றம், அதனுடைய மனம், இதெல்லாம் பார்த்துட்டு இது என்னவாக இருக்கும் நமக்குள்ள ஒரு வினா,
பக்கத்துல ஒருத்தர் அதை சாப்பிட்டதை பார்த்தோன்னு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, அப்புறம் நாம் அதை தொட்டு உண்ண தலைப்படுவோம். உண்ணக்கூடிய உணவுக்கே இவ்வளவு வழிமுறைகளை பார்க்கிறோமே, வணங்கக்கூடிய இறைவன் குடிகொண்டு இருக்கக்கூடிய கோயில், அதனுக்கு உண்டான ஆகமம் வேடிக்கை என்னவென்றால் இப்பொழுது அத்துணை ஆகமங்களும் அச்சேற்றப்பட்டிருக்கின்றன. அச்சில கிடைக்கிறது, எல்லா ஆகமங்களும் அச்சேற்றப்பட்டு கிடைக்கிறது புத்தகங்களா. அதை யாராவது வாங்கி என்னென்ன தெரிந்து கொள்வதற்காக ஒரு குறிப்பிட்ட அளவு நம்மை, நம்முடைய வழிபாட்டு முறையை, நம்முடைய வாழ்க்கை முறையை வகுத்து சொல்லப்படக்கூடிய அளவிலே நூல்கள் இருக்கின்றன அப்படின்னு தெரிந்திருந்தோம். அந்த நூல்கள் இப்பொழுது கிடைக்கின்றன, கொஞ்சம் வாங்கி பார்க்கலாம். அது பெரிய நம்பிக்கைன்னு நான் நினைக்கிறேன். அது தேவை. அது அந்த ஆகமங்களை பற்றின அணுகுமுறை தேவை. வருங்காலம் அதை வற்புறுத்தும், நான் நம்புறேன். அதை வருங்காலத்துல இந்த ஆகமங்களை கொண்டுதான் நாம் நம்மை நாமே நிர்வகித்துக் கொள்ள போகிறோம் என்கின்ற ஒரு சிந்தனை எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அதனால இந்த ஆகமங்களை பற்றின ஒரு அடிப்படை அறிவை தெரிந்து கொள்வதில் ஒன்றும் தப்பு இல்லை. சில நேரங்கள்ல இதெல்லாம் சொல்லுகின்ற பொழுது என்ன ஆகும், இந்த ஆகமங்களை ஏன் பாடமா எடுக்க கூடாதுன்னு எடுக்கலாம். ஆனால் இந்த ஆகமங்களை பற்றி சொல்லப்பட்டுள்ள விளக்கங்களை எல்லாம் அடிப்படையிலிருந்து நம்புதற்குரிய மனோநிலையோடு கற்றாலன்றி இவைகளில் சொல்லப்பட்டுள்ளன சரியா தவறானே நமக்கு புரியாது. ஒன்றும் வேண்டாம், நம்முடைய முன்னோர்கள் இறந்திருக்கிறார்கள், அவர்களுக்காக நீர்க்கடன் கொடுக்கிறோம். அந்த நீர்க்கடன் கொடுப்பதை பலவேறு விதமான பெயர்கள்ல நாம சொல்லுகிறோம். திதி வழங்குதல், ஸ்ரார்த்தம் என்று வடமொழியில, நினைவு நாள், நிறைய பெயர்கள்ல சொல்லுகிறோம். இவைகள் எல்லாம் சுட்டக்கூடிய அந்த ஒன்று, அந்த வழிபாடு எதற்கு செய்ய வேண்டும் என்று ஆகமங்கள் விளக்குகின்றன. அதை படிக்கும் போதுதான் தெரிகிறது. ஆகா, நாம் முன்னோர்களை எந்த அளவினுக்கு நாம் பாதுகாக்க வேண்டும், அவர்கள் நினைவுகளை. இல்லைன்னா வள்ளுவர் எழுதுவாரா நீத்தார் பெருமைன்னு, கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு 3வது அதிகாரம் நீத்தார் பெருமை. எவ்வளவு பெரிய விஷயம் அது. இவற்றையெல்லாம் ஆகமங்கள் வழிப்படுத்தி சொல்லி இருக்கின்றன, அதை தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் அந்த கோவிலினுடைய கருவறையை சுற்றி இருக்கக்கூடிய பல சந்நிதிகள்னு சொல்றோம் இல்லையா, பல இறையவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் வணங்கி ஆவடுதுறையுள் அமுது, ஆடுதுறையினுள்ளே குடிகொண்டிருக்கக்கூடிய அமுது போன்ற அமிழ்தத்தினுக்கு இணையானவன், அந்த அமிழ்தத்தை காட்டிலும் மேலானவன். அவன் யாரா? ஆடும் ஆதியை, அண்ட சராசரங்களும் இயங்குதற்காக அவன் ஆடிக்கொண்டிருக்கிறான். அவனே ஆதி, அவனே மூலவன், அவனே எல்லாம், அவனே முதல். அவனது இயக்கம்தான் உலகை இயக்கும். கோள்களினது இயக்கம், அண்டங்களினது இயக்கம், அகில இயக்கமும் அவனே. ஆகவேதான் ஆடும் ஆதியை ஆவடு துறையுள் அமுதை, அவன் அமுதத்திற்கு இணையானவன். அவனை நாடு காதலில், அவனை காண வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய விருப்பினான். நாடும் காதல், நாடி செல்லுகிறார் அந்த இடத்திற்கு. காதலில் பணிந்து எழுந்து விழுந்து வணங்கி அருந்தமிழ் நவின்றார், அழகியதாகிய பதிகத்தை பாடினார். அந்த பதிகம் நமக்கு கிடைக்கல. அதான் வருத்தத்திற்குரிய செய்தி. இந்த அருந்தமிழ் பதிகம், திரு ஆடுதுறையினுடைய தமிழ் பதிகம் நமக்கு கிடைக்கல. ஞான சம்பந்தரால் அருளப் பெற்றது. திரு ஆடுதுறையை தாண்டி அவர் மேலும் எங்கு செல்லுகிறார் என்பதை அடுத்த வகுப்பில் தொடருவோம். 2 நாளாக கூறிக்கொண்டிருப்பது போல மன்னிக்க வேண்டும், நாளை வகுப்பு இல்லை. மீண்டும் உங்களை திங்கட்கிழமை திருமந்திரத்தில் சந்திக்கிறேன்.